ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் த பிகினிங் ஆஃப் த சியோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 104th வீடியோ நான் 100 வீடியோக்கே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நான் வீடியோ இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம 104 ரொம்ப தூரம் வந்திருக்கோம். அது போக நம்மளுக்கு இன்னும் 1K அடிக்கிறதுக்கு இன்னும் 149 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் தேவை. மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இனிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ போன எபிசோட் எண்டிங்லேயே பார்த்துருப்போம். இவங்க 2 பேரும் ஜாலியாக பீச்சில் விளையாண்டுருப்பாங்க. இதை பார்த்துட்டா தூரத்துலேருந்து தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு இருப்பாங்க. பாட்டிமாவும் ஹீரோவை பார்த்துட்டு இவன் என்ன டிசைட் பண்ண போகிறானே தெரியலேன்னு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தாத்தாவும் இந்த மாதிரி நம்ம பொண்ணு மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவங்க கூட ஒன்றா விளையாண்டுருந்துருப்பாள்னு சொல்லி சொல்லும்போது பாட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தன்னோட பொண்ணு விளையாண்டுருக்க மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினை என்ன காலெல்லாம் மண்ணாக இருக்குங்கும்போது நாங்கள் 2 பேர் கொஞ்சம் விளையாண்டுருந்தோம் அதனாலங்கும்போது அப்போ இதோட என் வீட்டுக்குள்ளே வரப்படியா உன்னெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டு ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா யுமிச்சானை காட்டுவாங்க. இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கிள் கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு இருப்பாங்க. தாத்தா பாட்டி இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நம்மளும் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி அங்கிள் கிட்ட சொல்லும்போது அந்த அங்கிளும் அதுதான் உங்களோட அப்பா இருக்காதே அவர் உன்னை கூட்டிகிட்டு போவாருங்கும்போது ஏன் நீ வரமாட்டியா, ஏன் முன்ன மாதிரி நம்மளாம் இப்போ மீட் பண்ணி விளையாடுறது இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா நான் உன்னோட அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே பார்த்தினா வருத்தமாயிரும். அப்படியே ஹீரோயினை நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்போ ஹீரோயினும் நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே சொல்லுங்கும்போது ஹீரோவும் உட்காந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு டைமை பார்த்தீங்கன்னா யுமி கூட ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேங்கும்போது அப்போ ஹீரோயினும் நீ அவளை லீகலாக அடாப்ட் பண்ணிக்க போறியா, எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண போறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை நான் இதை அஃபிஷியலாகவோ லீகலாகவோ கொண்டு போகணுன்னு நான் டிசைட் பண்ணல, முடிஞ்ச அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேங்கும்போது ஹீரோயினும் ஏன் அப்படி சொல்கிற, நீ லீகலாக கஸ்டடி எடுத்துட்டீங்கன்னா இன்னுமே நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேங்கும்போது இது நான் மட்டும் டிசைட் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட்டு அவளோட ப்ரியாரிட்டிஸ் என்னவோ அதை நான் முன் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க பாட்டிமா டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நீ சீக்கிரமாக இதை பண்ணலாமேன்னு சொல்லும்போது ஹீரோவும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா, நீ இதுவரையுமே எதுவுமே என்கிட்ட டிமாண்ட் பண்ணது கிடையாது, ஆனால் இந்த விஷயத்தில் நீ ரொம்ப ரஷ் பண்ணுற, ஏன் நான் தெரிஞ்சுக்கலாமா, இப்போ இருக்க நான் வீட்லேயும் ஆகட்டும் அவளோட ஸ்கூல் எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பார்க்கணும், அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் என்னால் டிசைட் பண்ண முடியும், நீ உன்னோட டிசிஷனை என் மேலே ஃபோர்ஸ் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ இந்த விஷயத்தை ரொம்பவே ரஷ் பண்ணுற, நான் ஏன் தெரிஞ்சுக்கலாமாங்கும்போது இந்த மாதிரி நீ அவளோட அப்பாவானா தானே நான் அவளோட அம்மா ஆக முடியும், அதனால தான் உன்னோட விஷயத்தில் நான் கொஞ்சம் அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு அவளோட அம்மாவாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால தான் உன்னை ப்ரெஷ் பண்ணுறேன், மற்றபடி எதுவுமே கிடையாது, இந்த விஷயத்தை தான் நான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளம்பி போகும்போது ஏதாச்சும் விஷயம் என்கிட்ட பேசணுன்னா நீ எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ ஹீரோயினும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி இவங்க டேட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இவங்களும் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இதை காட்டுவாங்க, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு. அவர் அதை பார்த்துட்டு இது என்னோட குழந்தையா, இதை நீ எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது நான் போன வாரம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன், இது வளர்ந்து 3 மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக சொல்லுவாங்க. அவர் இந்த மாதிரி இதை நமக்கு வேண்டாம், நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ஏன்னா இப்போ நம்ம கேரியரை தான் முன்னாடி பார்க்கணும், அதுக்கடுத்து நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இது வேண்டான்னு சொல்லி சொன்னோன்னே ஹீரோயின் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. நான் ஃபுல் பேமெண்ட்டும் நான் பண்ணுறேன், இதை நீ அவாய்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போவாங்க. ஹீரோன் அங்கேருந்து ஒர்க் பண்ணலான்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி சங்கட்டமாக அங்கேருந்து கிளம்புவாங்க. அதே சமயம் இந்த சைடு ஹீரோவும் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் சைன் போடுவாங்க. ஹீரோ விருப்பமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைன் போட்டிருப்பாங்க. மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவாய்ட் பண்ண போகிறேன்ட்டு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிற, நீங்கள் 2 பேர் டேட் தானே பண்ணுறீங்க, அது யார், அவன் தான் ஒன்று அவாய்ட் பண்ண சொன்னான்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, அவன்கிட்ட நான் போய் சொன்னேன், அவன் வச்சுக்கலான்னு தான் சொன்னான், ஆனால் நான் தான் அவனை ப்ரெஷர் பண்ணி அபார்ட் பண்ணுறேன், அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் உங்ககிட்ட என் கதையை நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நான் அபார்ட் பண்ணனால எனக்கு குழந்தையே இல்லை, கஷ்டப்பட்டு உன்னை நான் பெற்று எடுத்திருக்கேன் போது அம்மா போதும் நிறுத்துங்க, ஒவ்வொரு டைமும் நீங்கள் எனக்கு சொல்லிட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் என்னை பெற்றுக்கிட்டதுக்கு காரணம் ஊரில் யாருமே உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிடக்கூடாதா, மித்தபடி நீங்கள் என்னை விரும்பிலாம் பெற்றுக்கலாம், உங்கள் அம்மா உங்களை ஊரில் உள்ளவங்க பேசிடக்கூடாது மட்டும்தான் ஐவிஎஸ் மூலமாக என்னை பற்றிக்கிட்டீங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாளா, நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறாளா, இந்த மாதிரி என் குழந்தை இருக்கணும்ன்ட்டு நான் விரும்பலம்மா, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு தகுதியான பொண்ணே கிடையாதுங்கும் போது இவங்க கோவம் வந்து அடிக்கிறக்காண்டி வருவாங்க. அப்பா வந்து அவங்கள பிடிச்சிட்டு மியூசிக் இங்கேருந்து பூன்னு சொல்லிடுவாங்க.
அதே சமயம் இந்த சைடு ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா, என் பாய் ஃப்ரெண்ட் குழந்தையோடங்கும் போது அவங்க அம்மா நீ அவன்கிட்ட சொல்லிட்டியா, என்ன டிசைட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அபார்ட் பண்ணிடலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த குழந்தைய வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும்போது இல்லை என்னதான் நீ சேர்த்திக்காத, இந்த மாதிரி அந்த குழந்தை வளர்க்குறது நான்லாம் எந்த பொறுப்புமே எடுத்துக்க மாட்டேன், அவன் தான் அபார்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறான்ல, அவங்ககிட்ட இருந்து ஃபுல் பேவை வாங்கி அபார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவும் சொல்லிடுவாங்க. இவங்களோட டிசிஷன் என்னன்னு கேட்காமலே அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படியே நம்மளுக்கு மியூசிக்கையும் அவங்க அப்பாவும் காட்டுவாங்க. அவங்க எல்லா துணியும் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பாவும் வந்துட்டு என்னம்மா கிளம்ப போறியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா என்னை பார்க்குறீங்களா, உங்களுக்கு நான் எந்த கிரேட்ஃபுல்லாகவும் இல்லை, நீங்கள் பண்ணுறக்கு எதுவுமே நான் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறேன், அதனால இங்கேருந்து நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அப்பாவும் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைய உனக்கு வச்சுக்கணுன்னு ஆசையான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த குழந்தை அவனை மாதிரி இருக்கணும், நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்பாங்க. அப்போ நீ ஏன் டிசைட் பண்ணிட்டு அந்த குழந்தை அவன் மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு அப்புறம் என்னம்மான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவனுக்கு நான் பாரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தாங்கும்போது அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு நோட் மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ அது அதில் இருக்கும். அதை எடுத்து கொடுத்து இது படிமான்னு சொல்லும்போது எதுக்கு இது, நான் இது படித்து என்ன ஆக போகும்போது சும்மா படி, உங்கள் அம்மா உன்னை பற்றி எல்லாமே எழுதியிருக்கலாம்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தா ஹீரோயின் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கும். அப்பாவோ என்னமோ என் பொண்ணு என்கிட்ட மறைக்கிறாளேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் அந்த ஹெல்த் நோட் மாதிரி இவங்க குழந்தைக்கு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ அப்பாவும் நீ டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் அம்மாவாக இருக்கலாமா, ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இல்லை அதான் கேட்குறேங்கும்போது இந்த மாதிரி நீ நல்ல பொண்ணா இல்லையான்ட்டு நீ டிசைட் பண்ணக்கூடாது, அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ வயிற்றில் குழந்தை இருக்கலன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை உன்னோட குழந்தை, நீ ஏற்கனவே அம்மாவாயிட்ட, இதுக்கப்புறம் உன்னால் டிசைட் பண்ண முடியாது. அது போக நான் ஒன்று சொல்லிட்டா, எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது என்னோடய பேர பசங்களை பார்க்கணுன்ட்டு, நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க சமயம் அவங்க அம்மா வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு நீ இன்னும் கிளம்பலான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் இந்த குழந்தைய பெற்றுக்கலான்னு நினைக்கிறேன்பாங்க. அவங்க அம்மா பக்கத்தில் உங்கள்கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்க, குழந்தை பெற்றுக்கலாம் சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி பேச ஆரம்பித்தோடனே அவங்க அப்பா ஓகே இவங்க 2 பேர் பேசினதை கேட்டால் நம்ம அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைஸாக வெளியில் வந்துடுவார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் தன் குழந்தைய அபார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் சைன் போடுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மியூசிக்கி ஹீரோ கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எனக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, என் லைஃப் முழுக்க அவங்க கூட இருக்கலாம்னு நினச்சிருக்கேன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது இப்போ தான் நடந்திருக்கும். அது யாருன்னு சொல்லி ஹீரோ கேட்டிருக்கும் போது கூட சீக்ரெட் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் நோட்டில் பார்த்தீங்கன்னா யூமின்னு சொல்லிட்டு தானாகவே பேர் எழுதியிருப்பாங்க. ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணலான்னு பார்க்கும்போது கரெக்டாக மூஞ்சில் ஒரு பை வந்து விழுகும். அவங்க அம்மா தான் போட்டிருப்பாங்க. அவங்களும் கீழேருந்து பார்க்குறக்கு நீங்கள் டைனோசர் மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதை பாரும்பாங்க, ஒரு பேக் மாதிரி பின்னிருப்பாங்க. இவங்களே இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கேன்பாங்க. இது கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அது குழந்தைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இன்னிலேருந்து நீ வருத்தப்படக்கூடாது, யாரை நினச்சோ சாரியாக ஃபீல் பண்ணக்கூடாது, எப்பயுமே நீ ஹாப்பியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல அதனால் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சைடு இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு வருவாங்க. பாய் ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கும், என்ன எல்லாமே முடிச்சிருச்சான்ட்டு. அவங்களும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பாங்க, தான் வயிற்றை தொட்டு பார்த்துட்டே. அதை பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு மியூசிக்கியோட அம்மாவை காட்டுவாங்க. அவங்களும் அந்த ஹெல்த் ரெக்கார்டை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், யுமி இன்னைக்கு விளையாடும் போது உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணா, நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாருமே பீச்சுக்கு ஒன்றா போகலான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் பார்த்தா ஹீரோவை வர சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு இருக்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி அந்த விஷயத்த சொல்ல இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் இந்த மாதிரி நானும் என் குழந்தைய சாவடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ லைட்டாக ஷாக் ஆவாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தை மட்டும் இப்போ இருந்திருந்தா யுமியோட வயசு தான் இருந்திருக்கும், அதை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், நான் மட்டும் அந்த சமயத்தில் ஒரு செல்ஃபிஷான முடிவு எடுத்திருந்தா இப்போ அந்த குழந்தை என் கூட உயிரோட நானும் அந்த குழந்தைய ஒன்றா இருந்திருப்போம், அதை நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருக்கேன், இது உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சது என்னோட தப்பு தான், யுமியோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்லும்போது ஹீரோவும் இல்லை நான் தான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கணும்னு சொல்லி வரும்போது ஹீரோனும் இல்லை என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போவாங்க. அப்போ ஹீரோவும் அவங்க கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்காரு நம்ம பேசலாம்பாங்க. இந்த மாதிரி நீ என்ன சொல்ல வர்றதுன்னு எனக்கு புரியுது, இது நினச்சி ஒன்று நான் தப்பாவோ எந்த விஷயத்துலையும் நினைக்க மாட்டேன், அதை நான் குத்தி காட்டியும் பேச மாட்டேன், இந்த மாதிரி நீ யுமியோட அம்மாவாக இருக்கேன்னு சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ
ஹீரோயினும் இல்லை என்னை மன்னிச்சிடு, இந்த மாதிரி எனக்கு தோணுது, மியூசிக்கும் யுமிக்கும் நான் உண்மையாக இருக்க மாட்டேன், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது, இந்த மாதிரி நீ தான் இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண, இந்த மாதிரி என் குழந்தைய நான் மர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினேன், அதுதான் எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி தானும் என்னோட குழந்தைய சாவடிச்சிருக்கேங்கும் போது ஹீரோவும் இல்லை ஏன் நீ அந்த மாதிரி நினைக்கிறேங்கும் போது ஹீரோயின் இல்லை இந்த மாதிரி இந்த விஷயத்த பேசுறதுக்கு தகுதி எனக்கு கிடையாது, நீயும் இந்த மாதிரி கில்ட்டில் இருந்திருக்கீல, உனக்கும் இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு புரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஹீரோ யுமியை மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது யுமியும் இந்த மாதிரி ஹீரோயின் வரலையான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி நான் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், ஆனால் அவங்க கிட்டேருந்து ரிப்ளை வரலன்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் சண்டையா, நீ அவங்கள ஏதாச்சும் ஃபைட் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவோ நீ என்ன இப்போ மெச்சூரான மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணோட ஃபேஸே வந்து ஒரு மாதிரி மாறும். அப்போ ஹீரோ சைடில் மியூசிக்கோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு இங்கே வரக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குன்னு சொல்ல வருவாங்க. அப்போ அந்த பொண்ணும் அப்போ அவங்கள எனக்கு பார்க்க பிடிக்கலையா, அவங்க என்னை பார்க்க விரும்பலையான்னு சொல்லி கேட்கும்போது சாச்சா அந்த மாதிரிலாம் நான் மீன் பண்ணலன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அந்த இடத்துல உருண்டு விளையாண்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லும்போது அவரும் ஒரு மாதிரி தயக்கத்தோட இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு பேசுவாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணும் அப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி இந்த சைடு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கும், இன்றைக்கி நான் அவள் கூட இருக்கும்போது கூட உன் கூட தான் பேசினா, நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம், அவ கூட விளையாடலான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வரும். இவங்களும் அட்டன் பண்ணி பேசினா இந்த மாதிரி அங்கே பேசுகிறது ஹீரோயினான்னு சொல்லிட்டு யுமி தான் பேசுவாங்க. இவங்களும் யுமிச்சான் நீயான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இன்றைக்கி நீங்கள் என் கூட விளையாட வரல, இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நட்டுக்கோஸ் ரொம்ப சோகமாக இருந்தாங்க, நீங்கள் 2 பேர் ஏதாச்சும் ஃபைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவர் ஏதாச்சும் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டாரான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் சேச்சே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவர் எதுவுமே பண்ணல, நான் தான் அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், அதனால தான் அவர் வருத்தமாக இருந்திருப்பாருன்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நட்டுக்கோவை பிடிக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்குமே பிடிக்கும் போது அப்போ உனக்கு என்ன மாதிரி பிடிக்குமான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ இந்த சண்டையில் உங்கள் ஃபால்ட்டும் எதுவும் இல்லை, அப்போ என் மேலே தப்பான்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுமா, நடக்கிற எதுக்கும் உனக்கும் எந்த ரீலுமே கிடையாது, நீ எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ உங்களுக்கும் நட்டுக்கோவை பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும், அப்பயே நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்க முடியல, இந்த மாதிரி நீங்கள் என்னோட அம்மாவா இல்லாதனாலையான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சைடு பண்ணால் தாத்தா பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. கேட்குறான்னு தெரிஞ்சோடனே லைட்டாக திரும்பிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் என்னோட அம்மாவா இல்லாதனால தான் நட்டுக்கோ கூட இருக்க முடியலையா, நம்ம 3 பேர்த்துக்குமே நம்ம 3 பேர்த்த பிடிக்கும், அப்போ ஏன் நம்மளால் ஒன்றா இருக்க முடியல, ஏன் முன்ன மாதிரி நம்மளால் ஒன்றா விளையாட முடியலன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இந்த மாதிரி இப்போ நடக்கிறதுல எதுவுமே யார் தப்பு கிடையாது, நான் என்னோடய கில்ட்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், அப்போ அதை நான் தானே பார்த்துக்கணும், நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுத மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் டெவலப் பண்ண கொடுத்துருப்பாங்க, அதை வாங்குறக்காண்டி போயிருப்பாங்க. அந்த ஸ்டூடியோவில் உள்ளவரும் இந்த மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் க்யூட்டாக இருந்தாங்க, அந்த குட்டி பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ தயக்கத்தோட அந்த பொண்ணு க்யூட்டாக இருந்தாலும் சொல்லி கேட்கும்போது ஆமாம் 2 பேருமே செம்ம அழகாக இருந்தாங்க, யார் அதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ எதுவுமே பேசாமல் ஒரு பார்க்கில் வந்து உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக யுமிச்சானும் பின்னாடி வந்துட்டு என்ன பார்க்குறீங்க நானும் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் விளையாண்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோனை இன்வைட் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்கும்போது டெக்ஸ்ட் பண்ண அவங்க பார்க்கல, கண்டிப்பாக வரமாட்டாங்க தான் நினைக்கிறேன்பாங்க. அப்போ யுமிச்சானும் உங்களுக்கு ஹீரோனை பிடிக்குமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் பார்த்தா யுமியோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. இந்த குட்டி பொண்ணு பார்த்தோன்னே ஆசையாக ஓடி போவாங்க. ஹீரோக்கே ஷாக்காக தான் இருக்கும், இவங்க இங்கே வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு போயிட்டு இந்த மாதிரி நான் நட்டுக்கோ கிட்ட கேட்டேன், நட்டுக்கோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமாம் போது நிஜமாக அவர் சொன்னாரான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லிப்பாங்க, அவர் பொய் சொல்கிறாரு, அவர் சொன்னாருங்கும் போது அவன் அப்படி தான் ஷை பண்ணிட்டு இருப்பான், அவெல்லாம் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்தா சிரிச்சுட்டே போவாங்க. ஹீரோ நான் ஒன்றும் ஷை பண்ணலேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தா தனியாக உட்காந்து பேசுவாங்க. அப்போ யுமி விளையாண்டுருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு இந்த மாதிரி இவன் உன்ன மாதிரி ஷை எல்லாம் கிடையாது, சீக்கிரமாக எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டாலே, இவன் பொண்ணுன்னு சொல்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குங்கும்போது இல்லை இவன் அப்படியே மியூசிக்கோ மாதிரிங்கும் போது எனக்கு தெரியுது அவங்களோட கேரக்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க, யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க லைஃபுக்கு என்ன தேவையோ அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஆனால் நான் அப்படியே ஆப்போசிட், எனக்கு பார்த்தீங்கன்னா என் பார்ட்னர்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஒப்பீனியன் கேட்டு ஃபுல்லாக அவங்க மேலே லீன் ஆன மாதிரி இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் பாஸ்டில் அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு கூட யாருமே கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன
தோணுதோ அதைத்தான் என்னை செய்ய வைப்பாங்க, எனக்கு அப்படியே லோன்லியாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தினா உங்ககிட்ட நான் சரியாக பேசல, அவாய்ட் பண்ணேன். ஆனால் நீ எனக்கு ரேண்டமாக கால்ஸ் பண்ணல, திடீர்னு வந்து என்னை பார்க்கறக்காண்டி வரல, எனக்கு அதை பார்த்தீங்கன்னா இப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது ஹீரோவோ என்னை மன்னிச்சிட்டு நான் அதை பண்ணியிருக்கணும்பாங்க. இல்லை இல்லை, நீ எனக்காண்டி பேஷண்ட்டாக வெயிட் பண்ண, அந்த விஷயந்தான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருந்தது. அது போக உன்கிட்ட நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது, நீ அடிக்கடி கம்மியான வார்த்தையில் தான் பேசுவேன், எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கோபமாக இருக்கும் தெரியுமா. ஆனால் ஒரு விஷயம் உன்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த மாதிரி எது பண்ணாலுமே நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் முடிவெடுத்து தான் பண்ணுறோம். அதை பண்ணும்போது எனக்கு லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனதே கிடையாது தெரியுமான்ட்டு ஹீரோ பார்த்து பேசுவாங்க. ஹீரோவும் நீ எல்லாம் சொல்கிற சரி, ஆனால் என்னை அடிக்கடி இன்சல்ட் பண்ணிடுற தெரியுமான்ட்டு 2 பேரும் பார்த்தா சண்டையெல்லாம் முடிச்சு அந்த இடத்துல சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ யுமியும் தூரத்தில் இருந்து ஹாய் காட்டுவாங்க, இவங்களும் ஹாப்பியாக அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் யுமியை கூப்பிட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் போயிருப்பாங்க. ஹீரோயினும் மியூசிக்கோட ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மாக்கெலாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் வைப்பாங்க. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோவோ இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சம்மர் வீக் ஆஃப் எடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்போ யுமியை கூப்பிட்டுட்டு நாங்கள்லாம் ஒரு ட்ரிப்பு போகலான்னு நினைக்கிறோங்கும் போது இந்த மாதிரி ஹீரோனை கூப்பிட்டு நீங்கள் வெளியில் போகலாம், ஏன் யுமியை கூப்பிட்டுட்டுன்னு சொல்லும்போது இல்லை ஹீரோயின் விருப்பப்பட்டாங்க அதனால தான் நாங்கள் போகலான்னு நினைக்கிறோங்கும் போது இந்த மாதிரி உனக்கு அவளை தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, அவளுக்கு தனியாக குளிக்க தெரியாது, ட்ரெஸ் பண்ண தெரியாது, என் ப்ரஷ் கூட பண்ண தெரியாதுங்கும் போது ஹீரோ இல்லை இந்த மாதிரின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே பேசாமல் நீங்கள் எங்கே வரலாமே சம்மர் லீவுக்கு, நீ அவள் கூட இருந்த மாதிரியும் இருந்திருக்கும், அவளுக்கு எப்படி பழக்கணும்னு சொல்லி நீ கற்றுக்கலாமேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஓகேங்க மாதிரி சொல்லும் போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு யுமி குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி நானே குளிச்சேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த காட்டுவாங்க. மியூசிக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க. அப்போ யுமிக்கு பண்ண ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதில் கடைசியில் அந்த டியர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கும். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அந்த டியரை நினச்சா வருத்தமாக இருக்குது, அது கடைசியில் இறந்து போயிடுச்சு, ஹாப்பி எண்டிங்கே இல்லைன்னு சொல்லும்போது நீ ஏன் அந்த மாதிரி யோசிக்கிற, அந்த டியர் வாழ்கிற சமயத்தில் அது ஹாப்பியாக இருந்திருக்கும்ல, அதுக்கு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும்ல, அதை நினச்சி பாரு, அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்குங்கும் போது யுமியும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னமா தோணுது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் யுமியை கட்டி பிடிச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமான்ட்டு அந்த இடத்துல ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது.